Hello students, welcome to IAS by Heart. Welcome to the comprehensive editorial series of today. So, இன்னைக்கு என்னென்ன articles இருக்குன்னு பார்க்கலாம். Today also there are variety of topics and இதுவரைக்கும் நம்ம பார்த்த issues ஓட continuationும் இருக்கு. So, without any further delay, let's get into the first article, which is fine tuning the state of app technology. Let's get into the article. ஸோ இன் திஸ் ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த கோவிட் டைமில் நமக்கு நிறைய ஆப் டெவலப் பண்ணாங்க. ஆரோக்கிய சேத்துல ஆரம்பிச்சு இந்த நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இருந்தது. அதையுமே அண்ட் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் ஃபேஸ் பண்ண கான்ட்ரவர்சி ரிகார்டிங் த ப்ரைவசி. ஒரு ஹிந்து பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக இப்போ வாட்ஸ்அப் டஸ் நாட் கலெக்ட் யுவர் டேட்டா அந்த மாதிரி ஒரு ஆட் கொடுக்குற அளவுக்கு த வாட்ஸ்அப் வாஸ் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னு அதை நம்ம ஒரு சைடு அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் அந்த அளவுக்கு கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரைவசிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவ ஜென்ரேஷன் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கோவிட் டைம்ல நம்ம டெவலப் பண்ண நிறைய ஆப்ஸ், அதில் என்ன ப்ராப்ளம், முக்கியமான ப்ராப்ளம் ரெண்டு விஷயம். ஒன்று, they say that majority of more than 40% of mobile phone subscribers in India lack access to internet services. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, India is digitally excluded. அதாவது people who do not have access to internet could be more than 50%. சில பேருக்கு எப்படி அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல, டிஜிட்டல் லிட்ரஸி கம்மியா இருக்கு. நிறைய பேர்கிட்ட போனே இருக்கிறது இல்லை. இப்போ ஜியோ சிம் என்னதான் வந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரீயா கொடுத்தாலுமே இப்போ வந்து the packs are quite equal to what it was before. அதனால நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம டிஜிட்டலி ஹேண்டிகேப்டு இந்தியன் பாப்புலேஷன் எவ்வளோ பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 50% are there. ஸோ அது ஒன் ஆஃப் த இஷ்யூ. Hence the government should continue to set up functional helplines, auto dialers, SMS text messages and other channels to ensure that digitally restricted have access to same information as the digitally empowered. Digitally restricted னு ஒருத்தவங்க சொல்றாங்க, இன்னொருத்தவங்க digitally empowered. digitally restrictedல யாரெல்லாம் வரலாம், இதெல்லாம் பார்க்க தெரியாதவங்க வரலாம், யார்கிட்டலாம் இன்டர்நெட் இல்லையோ வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப நாளா இன்டர்நெட் ஷட் டவுன்ல இருந்தது, அந்த பீப்புள் கூட இதை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் டிஜிட்டல் ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கோ அவங்கெல்லாம். இன்னொரு சைட் டிஜிட்டலி எம்பவர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க, நான், எவ்ரி ஒன் ஹூ நோஸ் வாட் டு, நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்கு, நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு, வி ஆர் டிஜிட்டலி எம்பவர்டு. இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கவங்க அண்ட் அந்த ஒன் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும்னா, த ஓல்டு மெத்தட் லைக் அந்த கால் பண்ணி கஸ்டமர் கேர்ல கேட்கறது, ஏதாவது ஒரு டவுட்னா ரீஜனல் லாங்குவேஜ்ல கேட்கறது, அப்புறம் ஹெல்ப் லைனு, அப்படி இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்ஸ்அப் ஒரு டவுன்லோட் த ஆப் ஃப்ரம் த பிளே ஸ்டோர், அதுக்கெல்லாம் பதிலாக டெக்ஸ்ட் மெசேஜஸ் அவங்களுக்கு போகிறது. ஸோ தட் எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு the government can take all these steps, especially during crisis such as pandemic. யூசுவலா ஃபார்மர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், if there is a weather forecast, அதை நம்ம அவங்களுக்கு முன்னாடியே சொல்றதுக்காக அவங்களுக்கு SMS மெசேஜஸ் அனுப்புவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பேண்டமிக் அப்படிங்கிற ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் டைம்ல கூட we can send them SMS or text messages. இது one of the important problem. digitally restricted people என்ன பண்ணலாம், what is the solution? The second one is, we observed that 31 of the 35 mobile apps in the pandemic timeல மட்டும் almost 35 apps இவங்க வந்து கோவிட் சிச்சுவேஷன்ல இருக்காங்களா இல்லையா, டு நம்மளே வந்து எந்தெந்த லொகேஷனுக்குலாம் நம்ம போயிருக்கோம், அதை நம்ம கோவிட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி அப்டேட் பண்ணோம். செல்ஃப் அப்டேஷன் இந்த ஆப்ஸ்லாம் நிறைய வந்தது. கோவிட் டைம்ல மட்டும் ஆல்மோஸ்ட் 35 ஆப்ஸ் வந்திருக்கு. அதுல 31 out of these 35 apps requested access to location, அப்புறம் they requested access to device ID, call information, அப்புறம் அதுல நிறைய apps requested access to Bluetooth settings, அப்புறம் கேமரா, மொபைல் ஆப்ஸ் requested contact information, அப்புறம் to user accounts, அதாவது நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட், சாம்சங் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட், அந்த மாதிரி. இந்த அளவுக்கு பிரைவசி வயலேஷன் நம்மளா டெவலப் பண்ண ஆப்பும் நடக்குது. இப்போ the privacy has become a very serious issue. What we could do? It seems that the data request may not meet the two commonly accepted principle. ஒன்னு necessity, இன்னொன்னு proportionality. நம்ம எதுக்கு இந்த ஆப்பை டிசைன் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டருக்கு நம்ம ஒரு ஆப் வாங்குறோம்னா, கேலண்டருக்கு அதுக்கு நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி என்ன தேவை நமக்கு இருக்கோ அந்த நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறது. இன்னொன்று, எவ்வளோக்கு எவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இன்ஃபர்மேஷன் வாங்குறது. இந்த ரெண்டு பிரின்சிபலுமே இந்த ஆப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் குட் ஹேவ் ப்ரோஆக்டிவ்லி ஃபாலோட் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரைவசி சச் ஆஸ் மினிமல் டேட்டா கலெக்ஷன் அண்ட் end-to-end data security. For example, இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அந்த your messages are protected via
இல்லையா end-to-end encryption அந்த மாதிரி இந்த ஆப்ஸ்லயும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Moving from an information flow that is centralized to decentralized information for contact tracing applications. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சர்வர் ஒரே ஆள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் கேன் ஹேவ் ஹையர் ரிஸ்க் ஆஃப் டேட்டா லீக், செக்யூரிட்டி பிரீச். ஒரு கம்பெனியே நம்பி நம்ம அப்படி கொடுத்தோம், இவ்வளோ பேரோட ரொம்ப பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு பர்சன் கிட்ட அது கொடுக்கறதுக்கு பதிலாக டீசென்ட்ரலைஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா the chances of leakage is very rare. So we should extend the same level of scrutiny to technology platforms developed by the states, which brings the opportunity of improved public service overall and the public confidence needed to encourage wider adoption. Because இன்னும் நிறைய ஆப்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்னா இன்னும் நம்பர் ஆஃப் டேட்டா அப்டேட் ஆகாம இருக்கிறது, அப்புறம் தப்பான டேட்டா காட்டுறது, லொகேஷன் சர்வீஸ் கரெக்டா டிடெக்ட் பண்ணாம இருக்குது. இப்போ ரொம்ப லோக்கலா நம்ம எப்படி டெவலப் பண்றதுக்கும் ஒரு இப்போ கூகுள் அந்த மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி டெவலப் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த ஹர்டல்ஸ் எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. So moving on to the next important article, cutting trans fat. So இப்போ ரீசெண்டா இந்தியா joined a group of countries that limited the industrial trans fat to 2% by the mass of the total oils or fats. அதாவது trans fats எவ்வளவு இருக்கலாம் ஒரு ப்ராடக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சமோசா பஜ்ஜி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது trans fats எவ்வளவு இருக்கலாம்னா just only 2%. WHO டார்கெட் 2% தான். அதை நம்ம வந்து 2022 லயே நம்ம அச்சீவ் பண்றோம் நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். By mid-2016, the trans fat content was halved from 10% to 5% in December 2020. FSSAI capped it to 3% by 2021. So, நம்ம aim இப்போ 3ல இன்னும் 2% by 2021 ஆக்கிட்டோம். WHO standardsக்கும் கம்மி. Trans fat is naturally present in various items. For example, red meat, dairy products எல்லாம் இருக்கு. இப்போ the focus is on industrial or man-made trans fats used solely to prolong the shelf life of the product at less cost. அதுக்காக மட்டும் யூஸ் பண்றது தான் நம்ம இதுல சொல்றோம். The government notification mentions edible oil and fats that are used as ingredients. ஆனா emulsions, margarines அந்த items எல்லாம் இதுல விட்டுட்டாங்க. Targeting these ingredients would effect result in reducing the trans fat content to 2%. As these two are the major sources of industrial trans fat. அதாவது இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் விட்டது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. Even when the fat or oil contain less than 2% trans fat, repeated use at high temperature can increase the trans. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆயில் வாங்குறோம், அது வாங்கும்போது 2%க்கு கம்மியாக தான் இருக்கு trans fat. ஆனால் திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆயிலே நம்ம திரும்ப பொரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல இருக்க trans fat content இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ் நம்ம வந்து விமன் மெம்பர்ஸ்க்கு இல்லைன்னா டு எவ்ரி ஒன் we have to spread these awareness. By increasing the level of bad cholesterol, we decrease the level of good cholesterol. In the repeated use of those oils, if that happens, this will happen and this will lead to risk in increased cardiovascular diseases. 2004ல டென்மார்க் வந்து it was the first country to limit this industrially produced trans fats. அப்படி இல்ல டென்மார்க் ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டெப் எடுக்கும்போது it faced backlash from much of Europe, including European Commission. Like இந்த மாதிரி நீங்க trans fat reduce பண்ணீங்கன்னா most of the goods உங்களுக்கு வந்து சேராது. Why are you doing this move? There was a severe backlash. 2019 European Union adopted a regulation from 2021 to limit the amount of industrial trans fat to 2%. இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். The benefits of reducing trans fat can come quickly apparent as seen in Denmark. 3 years after the cap came into effect, 14 deaths attributed to cardiovascular per 1 lakh population. 14 deaths save ஆகுது. Just இந்த ஒரு மூவ்னால 14 deaths per 1 lakh population save ஆகுது. தமிழ்நாடோட population மட்டுமே 7.2 crores. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பேர் நம்ம சேவ் பண்ணலாம். Trans fat can be completely eliminated and replaced with healthier substitutes without any change in the food taste or cost. இந்த trans fats பதிலா நம்ம வேற இது யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட டேஸ்டும் மாறாம காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகாம we can do it. So multinational food companies have already committed to eliminate industrially produced trans fat from their products by 2023 is the target. It should be possible to meet the FSSAI standard, while Indian companies have earlier been able to cut the limit as seen in the FSSAI limit, should have no excuse to meet the current capping. இப்போ வந்து 3% and 2% ஆக்கிட்டோம். So this should also be achievable. So have a look at this. These are the different kinds of fat. ஒன்னு unsaturated fat,
The other one is saturated fat. The next one is trans fats. Unsaturated fats na they are called as good fats. It can be found in nuts, avocados, other vegetables. இதுல எல்லாம் பார்க்கலாம். இதுல calories ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது naturally found ன்னு சொல்லலாம். இன்னொன்னு saturated fats. இது எங்க இருக்குன்னா mostly found in animal products. It is recommended that people reduce their consumption of saturated fats because இது obesity அந்த மாதிரி. இப்போ சிக்கனே சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஏன் கெடுதல்னு சொல்றாங்கன்னா because there is more number of saturated fats. இன்னொன்னு trans fat. நம்ம burger அப்புறம் fried chicken, french fries இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறது trans fats. அதாவது இது unsaturated fat that has been partially saturated. Trans fats இது ஏன் transன்னு நம்ம சொல்றோம்னா these are unsaturated good fats but it is made as partially saturated. Unfortunately these trans fats are found to elevate the bad cholesterol which should be reduced. So the molecular structure of unsaturated fat, saturated fat and trans fats. Have a look at this. Let's move on to the next article. This article about dams and damages, it talks about which we discussed yesterday. Though dams are not victims of disasters, they in fact exacerbate disasters. For example, இப்போ வேற ஏதாவது earthquake na அந்த பில்டிங் உள்ள போறது economic loss, lives loss அது மட்டும் தான். டேம் உடைஞ்சதுன்னா for example அந்த சேவ் பண்ணியிருக்க வாட்டர் எவ்வளோ தூரம் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆக முடியுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும். earthquakeனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அஃபெக்ட் பண்ணும், அது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். This is even more worse. So அதனால டேம்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லோ அவ்வளோக்கு அவ்வளோ if it is not properly maintained there is a problem. நம்ம டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது the use of explosive it is repeatedly questioned by dam construction but இருந்தாலும் நம்ம அதை இன்னும் unchecked this is going on, we have to do that. The second point is deforestation. இப்போ ஒரு இடத்துல டேம் கட்டுறாங்க, ஒரு ரிவர்ல டேம் கட்டுறாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிற மரத்தெல்லாம் கொஞ்சமாவது கிளியர் பண்ணிட்டு அந்த ஏரியா ஃப்ரீ பண்ணிட்டு தான் இந்த இடத்துல டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அந்த டீஃபாரஸ்டேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக அஃபாரஸ்டேஷன் ஒரு மெஷர் இருக்கு, ஆனா மோஸ்ட்லி தட் இஸ் ஃப்ளவுட்டட். அதாவது this is not being followed. Chopra Committee report of 2014 brings more clarity on how dams exacerbate disasters such as floods. இப்போ சாதாரண டைம்ல ஓவர் மான்சூன் வருது அப்படின்னா என்ன நடக்கும்? If the monsoon is really good நிறைய ரெயின் வரும். நிறைய ரெயின் வந்தா டேமோட கெப்பாசிட்டி தாங்காது. அது இல்லாம டேம் ஓவர்ஃப்ளோ ஆகியே எல்லா இடத்துக்கும் ஃப்ளட்ஸ் வரதே ஜாஸ்தியா இருக்கும். அந்த டேமோட கெப்பாசிட்டி தாங்காம அந்த டேம் வெயிட் தாங்காம if the dam breaks what will happen? It will exacerbate. சாதாரணமா ஃப்ளட் வந்திருக்கிறத விட எவ்வளோ கஷ்டம் நடந்திருக்குமோ அதை விட இது ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ என்ன சொல்றது, அந்த டிசாஸ்டர் ரொம்பவே எக்ஸாகரேட் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் ரிவர் பெட் இப்போ வேகமாக தண்ணி ஃப்ளட் ஆகிட்டே இருக்குன்னா இதுதான் ரிவரோட பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் சில்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த டேம்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இன்னும் நிறைய there will be more number of silt which could not contain the sudden increased flow of flood waters. அதுதான் இதில் சொல்கிறாங்க. அண்ட் why is it important அதெல்லாமும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் நேற்றே சொன்ன மாதிரி இப்போ டேமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த அஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கா, திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதா, இந்த டேம் கட்டினா ஒன்று மட்டும்தான் இந்த மக்களை சர்வைவ் பண்ண முடியுமா, இது எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு தான் பண்ணணும். அது இல்லாமல் இப்போ நம்ம உத்தராகண்ட் அந்த மாதிரி ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் இல்லை நார்த் ஈஸ்ட் இங்கெல்லாம் நம்ம போகும்போது we should make sure that the place is very fragile. அப்படி இருக்கும்போது it also has another threat of being another seismic zone. இப்போ உத்தராகண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா Uttarakhand lies in seismic zone 4, அதாவது severe intensity, and seismic zone 5 very severe intensity. அப்படி இருக்கும்போது நம்ம earthquake proof buildings அங்க கட்டணும். அப்பதான் டேமே வந்து அடிச்சாலும் எக்ஸ்டர்னல் த்ரெட்னால ஷேக் ஆகாத பில்டிங். அதே மாதிரி டேமுமே it should be made of first quality material and earthquake proof. அப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது we can assure that there is minimum risk of life when the dam breaks. So Uttarakhand government plans on continuing build dams as a source of revenue because water sharing அதுவும் இல்லாம வாட்டர் இல்லனா அந்த இடத்துல என்ன சொல்ற அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் வேற எதுவுமே பண்ண முடியாது. So it is seen as a source of revenue. The state plans to construct about 450 hydropower projects. அதாவது 27,000 megawatt installed capacity ஓட நிறைய projects the state is planning. Clearly Uttarakhand government has chosen to ignore the disastrous impact of rampant dam building. It is clear that dams worsen disaster and for this to be ignored by the state authorities is unfortunate. அதான் இந்த ஆர்டிகிளோட conclusion. So other than this, the last article POXO பத்தி பேசுறாங்க. அதாவது
Protection of Children Against Sexual Offenses, POCSO Act. In the POCSO Act, it was enacted in 2012. இதோட main aim we should make sure that children are not becoming victims towards sexual offenses. அதுதான் இப்போ ரீசெண்டா why this came in news is because of one judgment. ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா a child was sexually molested. அப்படி இருக்கும்போது there was no skin to skin contact, அதனால the accused can be acquitted அப்படின்னு ஒரு judgment சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம சொன்னதுனால the bench acquitted a man found guilty of assault on the grounds that he groped the victim over her clothes. அதாவது skin to skin contact இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக he was acquitted, அதாவது he was set free. This could set a very bad precedence. இது நம்ம ஒரு ஜுடிஷியரியே பண்ணும்போது, ஒரு ஹைகோர்ட்டே இது பண்ணும்போது, அதாவது பாம்பே ஹைகோர்ட், just happened in Bombay High Court. இது நீங்க மெயின்ஸ் ஆன்சர்ல கூட இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா நம்ம கோட் பண்ணலாம். ஓகேயா? இது பண்ணும்போது this will surely set as a very bad precedence. இப்படி செட் ஆகும்போது என்ன நடக்கும், எந்தெந்த லூப் ஹோல்ஸ்ல எஸ்கேப் ஆகலாம். ஆல்ரெடி நம்ம நாட்டில் கிரிமினல்ஸ் they look for loop holes to escape from the justice system. இந்த மாதிரி நம்மளே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம்னா that will be even more worse. So what is the difference between POCSO and IPC? இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்னன்னு ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கைண்ட்லி ஹாவ் அ லுக் அட் இட். பிகாஸ் assault or criminal offense to women அப்படின்னு with an intent to outrage her modesty அப்படின்னு மட்டும் ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும் ஐபிசியில், இந்தியன் பீனல் கோடில். வேற POCSOல ரொம்ப டீட்டெயில்டாக வாட் இஸ் செக்ஷுவல் அசால்ட், ஒரு சைல்டு எந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது, வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. Second one, IPC provides punishment irrespective of any age of the victim. POCSO it is not, because more serious allegations of sexual assault are required, but because the legislature wanted the punishment to be more deterrent if the victim are children. Because ஒரு children கூட பார்க்காம if someone is committing the crime, there should be more serious punishment. அப்படிங்கிறதுனால IPC வந்து ஏஜ் கணக்கு எடுத்துக்குது. Therefore, an act of outraging modesty with the use of assault or criminal force, which is nothing but sexual assault, is proved. If it is proved, the required punishment must be slapped under POCSO if the victim is a child. ஸோ யாராவது ஒரு தப்பு பண்ணுறாங்க, இஃப் த விக்டிம் இஸ் அ சைல்டு, அதாவது 16 years or 18 years அப்படின்னா, we should make sure that they are punished under POCSO and not under IPC. The essence of women's modesty is her sex, and the culpable intention of the accused is the crux of the matter in the cases of sexual assault. So அதை பார்த்து நம்ம பண்ணணும். Women's modesty or the offense relating to that, it should not be taken in a lighter sense. So this judgment of Bombay High Court, it was severely criticized. That's why this was in news. Just have a look at this article. And this data point இன்னைக்கு இது எதை பற்றி சொல்லுதுன்னா, sewer deaths பற்றி சொல்லுது. Even though we have prohibited manual scavenging all over India, நிறைய பேருக்கு awareness create பண்ணாலும் the number of fatalities is still increasing. Identified workers மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க, and sewer related deaths ரொம்ப அதிகமாக இருக்குது, especially in Uttar Pradesh. தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக்க நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், but still it is in the second place. அதே மாதிரி இப்போ யாராவது ஒருத்தவங்க சூவேஜ் ரிலேட்டட் டெத், அந்த விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒன்லி 1 in 3 சூவர் கிளீனிங் ரிலேட்டட் டெத்ஸ் ரிசல்ட், அதாவது அந்த 3ல் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் காம்பன்சேஷன் வந்திருக்கு, மற்றவங்களுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கு உரிய காம்பன்சேஷன் அலாட் ஆனாலும் போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம கவர்னன்ஸ்ல கேஸ் ஸ்டடியில சொல்லலாம், இல்லைனா வல்னரபிள் பாப்புலேஷன் ஹவ் ஆர் தே அஃபெக்டட் அந்த மாதிரி இதில் நம்ம சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது, இட் இஸ் ட்ரைங் பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங், அதுக்குமே நம்ம சொல்லலாம். So that's all for today's video, students. I hope this session was useful. Kindly tune in for tomorrow's video. Thank you.